அன்புக்குரியவர்களே, தின மருத்துவத்தின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளிலே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள், வாரத்தின் முதல் நாள், கர்த்தரை கூடி ஆராதிக்கிற ஒரு நல்ல நாள். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31:14, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றதான ஒரு நல்ல வார்த்தை. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, திருப்தியை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர், போதும் போதும் என்கிற அளவுக்கு ஒரு நிறைவை கொடுக்கிறன்னு ஒரு நல்ல ஆண்டவர். ஆண்டவரை தேடி வரக்கூடியதான மக்களை ஒருவரையும் கூட வெறுமையாக திரும்பி ஆண்டவர் அனுப்புவதே இல்லை. மலை பிரசங்கத்தில் கூட கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள், புருஷர்கள் மட்டுமே 5000 பேர், மொத்தத்தில் 25,000 மக்கள் கூடியிருந்தார்கள். 3ஆம் நாளிலே அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்தார். கிட்டத்தட்ட எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளை எடுத்தார்கள். அந்தளவுக்கு தேவன் அவர்களை கேட்காமலே அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்தி தான் அனுப்பினான். அது மட்டுமல்ல, 12 வருஷமாய் தீராத வியாதி உள்ள ஒரு பெண் பல வைத்தியர்கள்கிட்ட சென்றடைத்து கொஞ்சம் கூட குணத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்டவள் ஆண்டவர் இயேசுவை கொடுத்து கேள்விப்பட்டு அவரை தேடி போகிறார். அன்றைக்கு மலைக்கும் ஆண்டவரை தேடி மக்கள் ஆயிரக்கணக்கான சென்றார்கள். இந்த இடத்திலும் 12 வருஷம் உள்ள அந்த பெண், வியாதியுள்ள அந்த பெண் ஆண்டவரை தேடி போனால், அவரோட வஸ்திரத்தை தொட்டால், வஸ்திரம் ஒரு விதத்தில் ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே ஆண்டவரை தேடி போன அவளுக்கு பரிபூர்ண சுகம் கிடைத்தது. ஆம், அன்றைக்கு மலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போனார்கள். இவளும் ஆண்டவருடைய வஸ்திரம் என்ற அந்த வார்த்தையை தொட்டால் அவள் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கும் வாரத்தின் முதல் நாள் எல்லா வேலைகளையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க, அவருடைய பிரசன்னத்தை உணர, அவருடைய ஆளுகை, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள, அந்த தொடுதலை உணர, உன்னத அனுபவங்களை பெற இன்றே நீங்கள் சார்ந்திருக்கிற ஆலயத்துக்கு செல்லுங்கள், புறப்படுங்கள், சந்தோஷமாக செல்லுங்கள். நீங்கள் வரும்போது முழு நிறைவோடு திருப்தியோடு தான் வருவீர்கள். ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள் என்று அவருடைய பிள்ளைகளாகிய உங்களை என்னையும் குறித்து தான் சொல்லியிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை தேடி வருவோம். அவர் துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிறார். 2 பேர் 3 பேர் கூடி இருந்தால் போதும், அவருடைய நாமத்தினால அங்கே அவர் நடுவில் இருக்கிறார். ஆகவே அவர் இருக்கின்ற இடம் துதியின் இடம், கூடி வருகின்ற இடம். அந்த கூடி வருதலை விட்டுவிடாதபடிக்கு புறப்படுவோம், ஆராதனைக்கு செல்வோம், கூடி ஆராதிப்போம். நாம் என்ன தேவைகளோடு, அப்படியே கேள்விகளோடு, பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறோமோ அத்தனை காரியத்திற்கும் முழுமையான ஒரு வெற்றி, ஒரு தீர்வை தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே சந்தோஷமாக செல்லுங்கள், நிறைவோடு வாருங்கள். கர்த்தருடைய நாமம் உங்கள் வாழ்விலே மகிமைப்படும். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த நாள் உயிர்த்தெழுந்த நாள், உம்மை கூடி ஆராதிக்கிற ஒரு நல்ல நாளை எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளை எந்த விதத்திலும் வேறு எந்த காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி உம்மை ஆராதிப்பதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து உங்கள் பிரசன்னத்தில் மூழ்கி இருக்கிற உன்னத அனுபவங்கள் எங்களுக்குள்ள பெருகட்டும். நீரை கொடுக்கிற இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுக்கிற நன்மையினாலே நாங்கள் திருப்தி அடையட்டும். எங்கள் வாழ்விலே நீர் எல்லாவற்றுக்கும் போதுமானவராயிருக்கிறேன். அந்த சந்தோஷத்தில் நாங்கள் வாழட்டும். எங்கள் வாழ்வில் நிச்சயமாக நன்மையை கிருபை தொடரும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட உன்னத அனுபவங்களை, ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்துவதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதா, ஆமென்.